ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்டில் வந்து எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பேக் வாஷில் போட்டு வச்சுருக்கேன். இந்த வெசலில் இருந்து இப்போ பேக் வாஷில் ஓடிட்டு இருக்குது. இந்த ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக வருது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் வாஷில் போட்டுருக்கேன். பேக் வாஷ் ரொட்டேஷனில் போயிட்டு இருக்குது. யாரும் ரொம்ப பிளாக்கேஜ் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ரிலீஸ் ஆகுது பாருங்கள். அந்த தண்ணியை வச்சு இப்போ தண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வந்து பேக் வாஷில் வந்து தண்ணி விட்டு விட்டு வருது வரேன். அந்தளவுக்கு ஏர் பிடிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து செக் பண்ண உடனே மெமரின்னு வந்து இது பிளாக்கேஜாக இருக்குது. இது உள்ளே இங்கே பாருங்கள், நீட்டாக இருக்குல்ல, இதான் மெமரின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து பிளாக்கேஜ் ஆகிடுச்சு. மண் இது எல்லாமே கல் எல்லாமே இதுவாகிட்டு ஃபுல்லாக ஜாம் ஆகிடுச்சு. கொஞ்சமாக தான் தண்ணி வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து டெம்பரவரி எதனா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு தான் செக் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து பேக் வாஷு இப்போ வந்து பாருங்கள், ரின்ஸில் இருந்தது பார்த்து வந்து ரின்ஸில் வைக்க போகிறோம். பேக் வாஷில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அது ரின்ஸில் வைக்கிறோம். பாருங்கள், ரின்ஸ்லேயும் அதே போல் தான் இருக்கும். பாருங்கள், இப்போ யார் பாருங்கள் ரிலீஸ் ஆகுது பாருங்கள், நல்லாவே தெரியுது. இதில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் யார் ரிலீஸ் ஆகி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள், தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேக் வாஷில் இப்போ வந்து ஃபில்டரில் போடுறோம். நம்ம வந்து ரைட்டில் இல்லைனா லெஃப்டில் இது வந்து சுற்றணும். சுற்றி ஃபில்ட்ருன்னு இருக்கும். ஃபில்டரில் வச்சோம்னா அவ்வளோதான், ஃபில்ட்ரு இதுவாகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இது பண்ணிடலாம். இது வந்து கரெக்டாக இருக்குது. இருக்கிறது வந்து இதாகிடுச்சு. அடுத்தது வந்து செகண்ட் பேக் வாஷில் போட்டு இருக்கோம். நம்ம வந்து இதுவும் வந்து பாருங்கள் ஏர் இதுவாகுது. பேக் வாஷில் போட்டு அதுக்கப்புறம் ரின்ஸ் ப்ராசஸில் போடணும். ரின்ஸில் போட்டு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ், ரின்ஸில் போட்டு போடணும் அப்படின்னா வந்து அதான் நல்லது நம்மளுக்கு. வந்து அப்போ தான் வந்து ஃபுல் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற இது ஃபில்ட்ரு அந்த இது பண்ணுறது எல்லாமே கரெக்டான ப்ரொசீஜரில் ஒர்க் ஆகும். மல்டிபோர்ட் வால்வுன்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறது வந்து கருப்பாக இருக்கலாம், கைப்பிடிச்சி சுத்தரம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபோர்ட் வால்வு. பம்பு குறி பாருங்கள், ப்ளூ கலரு டோசிங் பம்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து டோசிங் பம்பு. அதுக்கப்புறமேட்டு ஜம்போ ஃபில்ட்ரு, ப்ளூ கலராக இருக்கிறது வந்து ஜம்போ ஃபில்ட்ரு, ஃபன் ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க. சிஞ்சி கேண்டில்னு சொல்லுவாங்க. நிறைய நேம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து இது மீட்ரு, ப்ரெஷர் கேஜி கீழே இது பண்ணுறது வந்து அம்புக்குறி போதில்லை, இது ஹை ப்ரெஷர் மோட்டரு. அம்புக்குறி காட்டுறதுல வந்து நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும். கை வச்சு இது பண்ணுறதுக்கு வந்து அது ஜம்போ ஃபில்ட்ரு. இப்போ வந்து இது பண்ணுறது அங்கே பாருங்கள் சைடில் இருக்குங்களா ப்ளூ கலரை, அது ஜம்போ ஃபில்ட்ரு இல்லைனா ஃபன் ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க. இது வந்து அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்வலை பற்றி எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கு. நான் வந்து எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ஏர் ரிலீஸ் பட்டனு. இப்போ வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஏர் ரிலீஸ் ஆகிறதுக்கு அவுட்புட் வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக வருது. அதில் வந்து ஏரை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணோம்னா அதிகமாக வாங்க பாருங்கள். இவ்வளோ கம்மியாக தண்ணி வருது பாருங்கள். அங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சைடில் லாஸ்ட்டாக தண்ணி வரவே இல்லை, ரொம்ப கம்மியாக வருது. இப்போ ஏர் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக ஏர் பிளாக்கேஜ் ஆகிடுச்சு. பேக் வாஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து வேஸ்டேஜ் தண்ணி. இப்போ நான் வந்து கை வச்சுட்டு இருக்கிற வால்வ் வந்து வேஸ்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வர இப்போ கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்குது. நீங்களே பாருங்கள் இப்போ எவ்வளோ தண்ணி வருது, அதுக்கப்புறம் போக போக எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% வந்து பிளாக்கேஜில் இருக்குது. மெமரின் வந்து இது வந்து க்ளீன் பண்ணால் கரெக்டாகிடும். இப்போ வந்து மெமரின் ப்ரொசீஜருக்கு மெமரின் க்ளீனிங் வீடியோ எல்லாமே வந்து நான் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுனா வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா ஆர்ஓவில் இருந்து எதனா டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ரிஜெக்ட் வாட்டர் ஃப்ளோ ஏரியா, அது வந்து அவுட்புட் வாட்டர், மெமரின்னு இது வந்து
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட்டை விட இப்போ பரவாயில்ல. 250 லிட்டர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் 1 ஹவருக்கு. எல்பிஹெச்னா வந்து லிட்டர் பர் ஹவர்ஸு. இந்த ஆரோடைய லிமிட் வந்து 500 எல்பிஹெச். இப்போ வந்து 300 வருது. அதிகமாக வந்ததுன்னா 300. தண்ணியை பார்த்தே ப்ரெஷர் வந்து சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ 1 ஹவருக்கு வந்து எத்தனை லிட்டர் தண்ணி தரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அவுட்புட் வாட்ரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏறினே வந்து சர்வீஸ் பண்ணாது முன்னே ரொம்ப இதுவாக இருந்தது, ரொம்ப கம்மியாக வந்தது. ஓரளவு ப்ரெஷரு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி பேக் வாஷ் பண்ணி ஏர் ரிலீஸ் பண்ணி எல்லாமே பண்ணதால் கரெக்டாகுது. இது வந்து ரிஜெக்ட் வாட்டர் ஃப்ரெண்ட்ஸ். 1000 லிட்டரு வெளியே போகுது. இப்போ வந்து கேஜியில் பாருங்கள், நான் வேணால் உங்களுக்கு ப்ரெஷர் கேஜில் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணியிருப்பேன். ப்ரெஷர் கேஜில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1000 வருது பாருங்கள். 1000க்கு மேலே போயிட்டு இருக்குது வேஸ்டேஜ் தண்ணி. இந்த ரவுண்டாக இருக்கிறது மேலே இருக்கிற மீட்டர் வந்து மோட்டருடைய ப்ரெஷரு, ஹை ப்ரெஷர் மோட்டருடைய ப்ரெஷரு 7 கேஜியில் இருக்குது. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா 7 கேஜி ப்ரெஷரில் 500 லிட்டர் தண்ணி தரணும். ஆனால் வந்து இது 200 250 லிட்டர் தான் கொடுக்குது. இந்த பைப் ஃபுல்லாக தண்ணி வரணும். அப்போ வந்து அந்த மோட்ரு ப்ரெஷருக்கு இதுக்கும் கரெக்டாக இருக்கும். இன்னும் ஆல்ரெடி உள்ள மெமரி வந்து ஃபுல்லாக பிளாக்கேஜில் இருக்குது, ஃபுல்லாகவே ஜாம் ஆகிடுச்சு. அதால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெமரினை வந்து க்ளீன் பண்ணணும். ஆனால் வந்து இப்போ டெம்பரவரியாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த அளவு டெம்பரவரி தான் இது பண்ணியிருக்கோம். மெமரின் க்ளீனிங் ப்ராசஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே மெட்டீரியல் எடுத்துகிட்டு வரல. அது கெமிக்கல் வேணும், எல்லாமே கெமிக்கலு எதனா இது பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து விசிட்டிங் பார்க்கறதுக்கு தான் வந்தோம் நாங்கள் வந்து. பார்த்தா இது டெம்பரவரியாக இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோசம் ஐடியா பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கேஜ்லேயும் பாருங்கள். இப்போ வேஸ்டேஜில் வந்து எவ்வளோ டிடிஎஸில் தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 587 காட்டுது. இன்னொரு டைம் எடுத்து பார்க்கலாம். இது ரிஜெக்ட் வாட்டருடைய டிடிஎஸ்ஸு. அப்படின்னா பார்த்திங்கன்னா கரெக்டாக 979 979 டிடிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அவுட்புட்டுக்கு. இப்போ இந்த ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் வந்து நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 150க்குள்ளே இருந்ததுனாக்கா அது எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க, இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்கள் வந்து குடிக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய டிடிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸுடைய மீனிங் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டிசால்வ்டு. அதாவது வந்து டிடிஎஸ் டோட்டல் டிசால்வ்டுன்னு சொல்லுவாங்க. அதை தான் டிடிஎஸ்ன்னு சொல்கிறது. டோட்டலாக எல்லா வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லெவலில் வந்து காட்டுறது வந்து டிடிஎஸ் மீட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 50க்குள்ளே 150 இருந்துனாக்கா எக்ஸலண்ட்டு. 150லேருந்து 250 குட்டில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குட்டிலையும் குடிக்கலாம், எக்ஸலண்ட்லையும் குடிக்கலாம். இதுக்கு நடுவில் மேக்ஸிமம் 50க்கு மேலே குடிங்க, அதுதான் நல்லது. நம்மளுக்கு வந்து எல்லா கால்சியம், ஐரன், ஜிங்க், மெக்னீசியம், சல்ஃபரேட், சப்புச்சி நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து அதில் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வந்து நான் 50க்கு கீழே மட்டும் குடிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மேக்ஸிமம் கேன் தண்ணி வாங்குற மாரி இருந்ததுன்னா அதனுடைய டிடிஎஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. 50க்கு மேலே இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து நம்ம முட்டி, கை, கால் வலி இதெல்லாம் வரும். தண்ணியாலே மெயின் ப்ராப்ளம் வரலாம். இப்போ வந்து பாருங்கள் 72 டிடிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ். 72 எக்ஸலண்ட்டு. இப்போ வந்து எக்ஸலண்ட் வாட்டரில் தான் இருக்குது. இது வந்து பாருங்கள், மெமரி வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஜாம் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. டிடிஎஸ்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மெமரி ஒர்க் ஆகுது, பட் ஜாமில் இருக்குது.